நன்றி செலுத்து. கடந்த ஒரு பிரைஸ் வார அலாட் காலம் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு சாட்சி ஜோஸ்பா நீங்க சொல்லணும். லைன்ல இருக்கீங்க இல்லையா? ஓகே ஜோஸ்பா ஒரு செகண்ட் ஜோஸ்பா நீங்க லீட் பண்றீங்களா? ஓகே பிரதர். ஓகே பிரதர் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் அலாட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எனக்கு ஒரு சாட்சி சொல்லணும் ஆண்டவரோட இதுல. எனக்கு வந்து சொல்லுங்க ஒரு சிஸ்டர். ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது நம்ம புனித வியாழனுக்கு மாண்டி தேர்ஸ்டேக்கு முதல் நாள்ல இருந்து எனக்கு பேக் பெயின் சிவியரா இருந்தது. என் வலது காலை தூக்கி வைக்கணும்னா கூட ஒரு படியில, எங்க வீட்டு படியில ஏறணும்னு வலது காலை தூக்கி வச்சா எனக்கு லெஃப்ட் சைடுல உள்ள அந்த பேக்ல வந்து அப்படி ஒரு பெயின் வந்துட்டே இருக்கும். என்னால தூக்கி கூட வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப எனக்கு ஒரு எங்க மாடியில இருக்கிற ஒரு நீக்ரோ சகோதரி தான் எனக்கு என்ன லிஃப்ட் பண்ணி அவங்களே பலத்தோட என்னை தூக்கி என்னை வீட்டுல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. அப்ப இந்த தொடர்ந்து நான் கோயிலுக்கும் வர வேண்டியது இருந்தது. அந்த ரோடுல வர்றப்ப எல்லாம் கூட சிரமப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் கோயில்ல உட்கார்ந்திருக்கையில நான் ஆண்டவர்கிட்ட அதை தான் சொன்னேன். உமது உங்க ரத்தத்தால குணமாக்கிட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். அந்த வார்த்தையை நான் அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு தொடர்ந்து இந்த வலி இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே நான் அவர் இறந்ததா குறிச்சு வேதனையோட அழுதுட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கேளே, எனக்கு இன்னையோட அந்த வேதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே. நீங்க ரத்தத்தால என்ன, உங்களோட ரத்தத்தாலையும் பாடுகளாலையும் நீங்க எனக்கு சுத்தப்படுத்திட்டீங்க, என்ன குணமாக்கிட்டீங்க, உனக்கு குணமாக்கிட்டீங்க நன்றின்னு சொல்லிட்டே நான் ப்ரேயர் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரேன் சர்ச்ல இருந்து. அந்த படி ஏற முடியும்னா எல்லாம் ஓடி வராங்க. அந்த மாடியில இருக்கிற அந்த சிஸ்டரை எங்க ஹஸ்பண்ட் முதல்லயே கால் பண்ணி கூப்பிட்டாரு. ஏன்னா படி ஏறணும். நான் எப்படி ஏற போறனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. என் ஹஸ்பண்ட் பக்கத்துல நிக்கிறாங்க. எனக்கு ஒரு இதுவும் நடக்காத மாதிரி நான் அந்த படியை ஏறி நான் மேல ஏறி போறேன். எனக்கு வீட்டுக்குள்ள போறேன். அந்த வலி இப்ப வரைக்கும் எனக்கு அந்த வலி இல்ல. இந்த புனித வாரங்கள நான் வலி இல்லாம இப்ப நான் கொண்டாடினேன். ஈஸ்டர்ல இருந்து எல்லாமே ஆண்டவரோட கருணை பிரைஸ் தான். தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் ஆஹ், அவர் சொன்ன சொல் மாறாதவர் இல்லையா? இன்னைக்கு அந்த வார்த்தை அவரோட தழும்புகளினால அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொன்னது எனக்காக. அவர் தழும்புகளினால நான் குணம் ஆயிட்டேன் அப்படிங்கிறத ஆழமாக விசுவசிக்கிற போது அந்த வார்த்தை ஒரு விடுதலை தந்திருக்குது. அந்த வலியை முற்றிலுமாக அந்த வார்த்தை எடுத்து மாற்றியிருக்கு இந்த நாட்களில். இது அந்த அற்புதத்தை செய்து அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? க்ளோரி டு காட். அதே கடவுள் மாதிரி இன்னொரு இதுவும் நடந்தது சர்ச்சில். எனக்கு அன்னைக்கு வந்து ஆண்டவரோட அந்த உடல் வந்து தூக்கிட்டு போய் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் ஒரு படியில உயரத்துல வச்சிருந்தாங்க. எல்லாரும் படி மேல ஏறி ஏறி போய் ஆண்டவரை தொட்டு கும்பிட்டுட்டு வந்தாங்க. அனிதா சிஸ்டர் இருந்து எல்லாம் வந்து கேட்டாங்க, உங்களால முடியுமாப்பா, ஏற முடியுமான்னு. இல்ல என்னால முடியாது, கஷ்டம், நான் இப்பதான் அந்த வலி குறைஞ்சு வந்திருக்கேன், ஆனா என்னால ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழேயே நிக்கிறேன். ஆண்டவர் வந்து நான் இங்க இருந்தே கும்பிட்டுக்கிறேன்ல, எனக்கு போதும் அப்படின்னு. ஆனா கடவுள் அந்த ஒரு இதுல கடைசியில அந்த அசோஸ் எல்லாம் முடிச்சிட்டு எல்லாரும் போறப்ப அப்படியே உள்ள கொண்டு போற வேண்டியவங்க எனக்காக கீழே கொண்டு வந்து நான் அத்தனை படி 5-6 படியும் இறங்கி என்கிட்ட கடவுளை கொண்டு வந்து என்னைய தொட்டு கும்பிட வச்சுட்டு மேலே எடுத்துட்டு போனாங்க. அந்த பாக்கியமும் எனக்கு கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இந்திராணி சிஸ்டர். Praise the Lord, brother. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். திருப்பாடல்கள் 105வது வசனத்துல சொன்ன மாதிரி ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அப்படிங்கிற வாக்கிற்கு நாங்க கடந்த சாட்டர்டே ஈவினிங் எங்க அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா எனக்கு கிடைச்ச தகவல் அந்த டைம்ல வந்து அவங்க வந்து சுயநினைவு இல்லாம இருக்கிறாங்க, ஆம்புலன்ஸ்ல பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அப்ப அந்த நேரம் எனக்கு வந்து என்ன செய்யணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும் அப்படிங்கறது வந்து என்னால யோசிக்க முடியல. எனக்கு உடனே வந்து அந்த நேரத்துல நான் ப்ரேயர் பண்ணது, ஆண்டவரே, நீங்க வந்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து எங்களை மீட்டீங்க. அந்த ரத்தம் இப்ப எந்த இடத்துல அந்த இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு பிரெயின்ல அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அப்ப அந்த எந்த இடத்துல ப்ளீட் ஆகுதோ அந்த ப்ளீட் ஆகுற இடத்துல உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், இப்போதே அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பயன் பண்ணி ப்ரேயர் பண்ணேன். அதே சமயம் நம்மளுடைய ப்ரேயர் குரூப்லயும் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு இம்மீடியட்டா நம்ம குரூப்ல உள்ள ஒவ்வொருவரும் விசுவாசத்தோட நம்ம அந்த ஏறெடுத்த ஜெபம்
அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்க கண் திறந்து ஓரளவு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து 2 ஆப்ஷன் குடுத்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாளைக்கு திரும்பி ஸ்கேன் ரிப்பீட் பண்ணணும். ப்ளீடிங் இருந்ததுன்னா சர்ஜரிக்கு போணும். ப்ளீடிங் இல்லாட்டினா நம்ம மெடிசின்ல மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கடவுள் கிருபையில அந்த ஸ்கேன் திரும்பி எடுக்கும்போது அதுல வந்து ப்ளீடிங் இனிமே இல்ல அப்படின்னு சொல்லி சர்ஜரி வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பை காட்ஸ் கிரேஸ் அவங்க நல்லா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அவங்கள அபரிவிதமா அவங்கள தாங்கி எந்த ஒரு பெரிய ஆபத்து வராதபடி தாங்கி காப்பாத்தினாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். அந்த ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஆண்டவரே உடைய தழும்புகளால் என் சகோதரன் குணமடைந்ததற்காக நன்றின்னு தான் சொல்லிட்டே இருந்தேன். அவங்க அண்ணனுக்காக ப்ரேயர் பண்ண ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நான் ஆண்டவருடைய அந்த ஒரு கிருபையினால எனக்கு இந்த இடத்துல சாட்சியா நிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கடவுள் செய்த மகா அற்புதத்தை வந்து எங்க போய் சொன்னாலும் அது வந்து ஒரு பெரிய சாட்சியா இருக்கும். தொடர்ந்து நாம் வந்து அண்ணனுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆக வேண்டியது இருக்கு. ஸோ உங்களுடைய ஜெபத்துல அண்ணனுக்காக ஜெபம் பண்ணணும். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம கடவுள் செஞ்சுருக்காரு இல்லையா? நம்ம பைபிளில் படிக்கிறோம், கடவுள் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படி. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க சொல்கிற சாட்சிகள் மூலமாக பார்க்குறோம். இன்னைக்கு சகோதரியோட நம்ம பிரதர் கடவுளுக்காக ஊழியம் செய்கிறவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் எல்லாரோட இதுலேயும் வந்தது. ஓகே, அவங்க அன்கான்ஷியஸில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்த அந்த சூழ்நிலையில் கொண்டு போன கொஞ்ச நேரத்திலே அவங்க பழைய நிலைமைக்கு, எப்போ அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு கடவுளுடைய தழும்புகளினால் அவருடைய காயங்களினால் என் சகோதரன் குணமடைந்து விட்டார், அவருடைய பரிசுத்த ரத்தம் அவருடைய தலையில தெளிக்கப்படட்டுன்னு அந்த வார்த்தையை கிளைம் பண்ணுற நேரத்தில் அந்த அற்புதத்தை கடவுள் நிகழ்த்தி இருக்கிறாரு. அவருக்கு ஊழியம் செய்கிறவங்களே எழும்பி இந்த இடத்துல ஒரு சாட்சி, நம்ம நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்தில் எழுப்பி இந்த இடத்துல சாட்சியாக கடவுள் நாளத்தை நிறுத்தி இருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister. பிரதர் வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு வந்து சிறுபாமுத்ததுக்கு போகணும். எனக்கு நான் இருந்து நல்ல பின்னாடி இருந்தேன். எனக்கு இவ்வளவு தூரம் நடந்து போகிறது முடியாது. இப்போ என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த எல்லா பிள்ளைகளா போனாங்க. இப்போ எனக்கு அவங்க என்னை கைப்பிடிச்சு வந்து கூட்டிட்டு போறதுக்குள்ள சிச்சுவேஷன் அந்த நேரம் கிடையாது. நான் அந்த நேரம் எழும்பி நான் கடவுள்கிட்ட கேட்டேன், கடவுளே இந்த கூட்டத்துல என்னை நீங்க வெட்கப்படுத்தாதீங்க, எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் எதுவும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, நான் இந்த இடத்துல வெட்கப்படக்கூடாது, நீங்க எனக்கு எந்த குறை இல்லாம நான் நடந்து சிறுபமுத்திட்டு வரணும் இப்படி நான் நினைச்சேன். இவ்வளவு தூரம் நடந்து நான் அப்படி காலு குன்னிதான் நான் நடப்பேன். ஆனா அந்த இடத்துல ஒரு குன்னல் இல்லாம கடவுள் என்னை கொஞ்சம் இவ்வளவு தூரம் நடந்து சிறுபமுத்திச்சு நான் வந்து நல்ல அழகா வந்து நான் உட்கார்ந்தேன். அதுக்கு பிறகு வீட்டுல வந்து ரொம்ப இதா இருந்தேன். அதுக்கு பிறகு நேற்று மத்தியானத்துல இருந்து எனக்கு வந்து எழும்ப முடியாது. நான் பெட்ல தான் படுத்திருக்கேன். எழும்புனா ஒரே தலை சுற்று. தலை சுற்றா இருக்குது. ஹஸ்பண்ட் டீ போட்டு தருவாங்க, வெந்நி தருவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ என்னால எழும்ப முடியாது. படுத்துதான் நைட்டுள்ள ப்ரேயர் நான் பண்ணேன். இன்னைக்கு காலையிலயும் நான் வந்து 6 மணிக்கு மாசுக்கு பார்ப்பேன். அந்த மாசு என்னால பார்க்க முடியாது. நான் படுத்துதான் அதை கேட்டுட்டு தான் கிடந்தேன். பிறகு இன்னும் நான் ப்ரேயர் பண்ணிட்டு எனக்கு கடவுளை நீங்க நான் இன்னைக்குள்ள காரியத்தை நான் செய்யணும், எனக்கு நீங்க என்னை பலம் தரணும், நான் எழும்பணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயர் பண்ணிட்டு அந்த இறை வார்த்தைன்னு சொல்லி ஒரு 8:30 மணிக்கு எனக்கு எப்படி ஒரு பலம் தந்தான்னு எனக்கே தெரியல. டக்குன்னு எழும்பி அதுக்கு பிறகு பல்லெல்லாம் விளக்கி நான் வந்து எப்படி நான் இருந்தேனோ அது போல நான் இருந்து எனக்குள்ள காரியங்களை நான் என்னை கடவுள் செய்தக்குள்ள பலத்தை தந்தார். அது கடவுளுக்கு கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. நேற்றைய தினத்தில் எழும்பி நடக்க முடியாது அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷனை கடவுள் மாற்றி அந்த இடத்துல அவரோட பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதவனும் நிமிர்ந்து நிற்க செய்திருக்காங்க. அந்த அந்த மாஸில் சரியான முறையில் பங்கெடுக்க அவருடைய சுரூபத்தை தொட்டு கும்பிட கடவுள் நாளில் கிருபை செஞ்சுருக்காங்க. அதே போல் ஓகே, அவங்களால முடியாத அந்த சிச்சுவேஷன் இருந்தபோது எனக்கு வலுவூட்டுகிற இயேசுவின் துணையை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு வந்த அந்த வார்த்தை இந்த சகோதரியை எழுந்து நிற்க செய்திருக்கிறது.
அவங்க கடமைகளை செய்ய கடவுள் நாட்களை பலப்படுத்தியிருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. Praise the Lord sister. எனக்கு நான் ஒரு வீட்டு லோன் அடைக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 2.5 லட்சம் ரூபா அடைக்கணும். 3 நாளுக்குள்ளாடி 2.5 லட்சம் ரூபா அடைக்கணும் அப்படின்னு பேங்க்ல இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது. இப்போ நான் திங்கட்கிழமை பிரேயர்ல சொல்லியிருந்தேன், கடவுளை எனக்கு இந்த லோன் அடைக்கணும், யாருக்கு மத்தியிலே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இறை வார்த்தையை சொல்லிட்டு இருந்தேன். கடவுள் கிறிஸ்து சொல்லி அவன் முப்பத்த செல்வத்தை கொண்டு உங்க விண்ணக வங்கியில் இருந்து இந்த லோனை நான் கட்டி முடித்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி நான் இறை வார்த்தை அறிக்கையிட்டு இருந்தேன். அந்த 3 நாளுக்குள்ளாடி எனக்கு அற்புதமாக யாரு மத்தியில் என்னை வெட்கப்படுத்தாதபடிக்கு கடவுள் அந்த லோனை கட்டி முடிக்க எனக்கு பெருமை தந்திருக்காரு. அதுக்கு கோடான கோடி நன்றி. Praise the Lord. Praise the Lord. உங்க பேர் என்ன சிஸ்டர்? லீலா. லீலா. ஓகே, கடவுளுக்கு நன்றி. கடவுள் சுகம் தருகிறது மட்டும் கிடையாது, விடுதலை தருகிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிற கடவுளாக இருக்கிறார் இல்லையா? சகோதரிக்கு என்ன செய்யறது, அடுத்து எனக்கு இந்த 2 லட்சம் ரூபா கடத்தை அடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு இதில் அவருடைய செல்வத்திலிருந்து உம்முடைய செல்வத்திலிருந்து என்னோட தேவைகளை இந்த கடன் பிரச்சனையை தீருங்கன்னு சொல்லும்போது கடவுள் அந்த இடத்துல அற்புதமாக செயலாற்றி இருக்கிறாரு. அந்த வார்த்தை, அவர் எந்த வார்த்தையை அவர்கள் அறிக்கையிட்டாங்களோ அந்த வார்த்தை அந்த இடத்துல செயலாற்றி இருக்குது. வல்லமையாக அந்த கடத்திலிருந்து வெளிவர கடவுள் நாட்களுக்கு கிருபை செஞ்சிருக்கிறார். இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? Glory to God. Praise the Lord. Thank you Jesus. Praise Lord. Praise the Lord. Praise Lord brother. Brother, லாஸ்ட் பாம் சண்டே அன்னைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால எங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுக்காக கடவுளுக்கு நன்றி. ஃபேமிலியை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு, பெண் குழந்தை கொடுத்து. அதுக்காக கடவுளுக்கு Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Glory to God. கடவுள் ஆசீர்வாதமாக இந்த மகனை ஆசீர்வதித்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை கடவுள் கொடுத்துருக்குறாங்க. இந்த அற்புதத்தை மகனுடைய வாழ்வில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. Thank you Jesus. ஜெனிதா சிஸ்டர். Praise Lord brother. Praise Lord sister. brother first one brother, நம்ம வியாகுலம் பிரதருக்கு இது மாதிரி அடிபட்டது அப்படின்னு மெசேஜ் பார்த்த உடனே பிரதர் உடனே எனக்கு இறை வார்த்தையின் மூலமா அவருக்கு 1 பேதுரு 2:24 வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு அவர் நல்லா ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு அந்த ஒரு உறுதிப்பாடு எனக்கு கிடைக்கிற மாதிரியான கடவுள் ஒரு இதை கொடுத்தாரு. அதுக்காக நன்றி. அப்புறம் காதுக்கு வர எல்லா ஒரு அவிசுவாசமான ஒரு பேச்சு, அப்புறம் ஒரு நம்பிக்கை குறைவாக வர அந்த ஒரு மெசேஜஸ் ரிசீவ் பண்ணக்கூடாத ஒரு அந்த ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு மைண்டை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக கொடான்கொடி நன்றி சொல்றேன் பிரதர். அப்புறம் அந்த ஒரு வார்த்தை வரும்போது அதை பைண்ட் பண்ணி அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால துரத்தக்கூடிய ஒரு சக்தி அந்தந்த டைம்ல கடவுள் கொடுத்துருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன் பிரதர். 1. அப்புறம் 2வது என்னுடைய பெரியம்மாவோட பையன், அவருக்கு பிரதர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. கொஞ்சம் லிவர் ஃபெயிலியரு, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஹேபிட்னால கொஞ்சம் இதுவா இருந்தாரு. நான் எப்போ பிரதர் இந்த ஆத்மா அறுவடைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோமோ அப்பத்துல இருந்து நான் அவரை என்னுடைய ப்ரேயர்ல வச்சேன் பிரதர். இவரு எப்படியாவது ஆண்டவருடைய ரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்த நாமத்தினாலும் அவர் கடவுளுக்காக சாட்சி சொல்லணும். அவர் அவர் பண்ற தப்புல இருந்து அவர் அது விடுபடணும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலையும் இந்த இறை வார்த்தையின் வல்லமையினாலும் அவர் இந்த குடியிலிருந்து மாறி இதாகணும்னு. ஆனாலும் பிரதர் அவருக்கு ரொம்பவே ஒரு என்ன சொல்றதுங்க பிரதர், ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ன்ற மாதிரி டாக்டர்ஸுங்க ரொம்ப கஷ்டம், இன்டர்னல் ப்ளீடிங் நிறைய இருக்கு, பிளஸ் லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, வயிறு சுத்தி அந்த அசைட்டிஸ் தண்ணி எல்லாம் ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு வாரத்துல 2 தடவை நீடில் போட்டு ஒரு 2 பாட்டில்ஸ் 2.5 பாட்டில் அப்படி தண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு இருந்து ஹாஸ்பிட்டலைஸ்ல தான் இருந்தாரு. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. எங்க பெரியம்மா வேற அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க,
ரொம்ப சீரியஸா இருக்காங்க, ரொம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நான் எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்டேன். இருந்தாலும் அவருக்காக நான் ப்ரேயர் பண்றது மட்டும் நிறுத்தல. அவர் எப்படியாவது வந்து நல்லாய் வந்து கடவுளுடைய நாமத்தை இது பண்ணணும். பிளஸ் அவர் வந்து ஆண்டவரை வந்து நம்பி ஆண்டவரை வந்து விசுவசிக்கணும். அவரு வந்து போற இடம் வந்து எல்லா பாவத்துல இருந்து மன்னிப்பு பெற்று ஒரு ஒரு நல்ல திவ்ய நற்கருணை வாங்கி அவர் ஆண்டவருடைய பாதத்துல போகணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய பிரதர். பிளஸ் இருந்தாலும் அவர் வந்து இருக்கிற டைம்ல ஆண்டவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி வாஞ்சையா இருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். இந்த ஹோலி வீக்ல வெனஸ்டே டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது அம்மா சொல்றாங்க, இது மாதிரி பெரியம்மா ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி அண்ணா வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொன்னாங்க. அப்போ என்ன என்ன ஆகுது? ஆனா அந்த டைம்ல வந்து சொன்னாங்க, எங்க பெரியம்மாவோட பேத்தி மீன்ஸ் எங்க அண்ணாவோட பொண்ணு. அவங்க வந்து வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த ஷாமினா எல்லாம் போடுறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்காக அவங்க ஃபர்ஸ்டே வண்டியில போயிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க வந்து பாடியை கிளைம் பண்ணிட்டு ஆனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க டெட்ன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல வந்து இவங்க பாடியை வாங்கிட்டு ஆம்புலன்ஸ்ல வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்க அண்ணி. அந்த டைம்ல அவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல நான் வந்து டேப்லெட் போட்டு படுத்துட்டேன். ஒரு 3 o'clock 4 o'clock டைம்ல எனக்கு மெசேஜ் வருது, இது மாதிரி அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அந்த பாதி தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு உக்காந்துட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ தண்ணி வேணும், எனக்கு பசி எடுக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ எங்க அன்னைக்கெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பயந்துட்டுக்கிறாங்க. பயந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அவருக்கு இத்தனைக்கும் வென்டிலேட்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணி அவரை வந்து இது பண்ணி அனுப்பியிருக்காங்க, ஆம்புலன்ஸ்ல அனுப்பியிருக்காங்க. அதுக்குள்ளேயே இப்போ வீட்டுல எல்லாம் அங்க வந்து வீட்டுல அந்த ஷாமின் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, சேர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம், இது மாதிரி அண்ணா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இவரு இப்படி தண்ணி கேட்டு சாப்பாடு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு கூட்டு போவாத பேக்லயே அப்படியே ஆம்புலன்ஸ்லயே ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு பார்த்தாக்கா ஆம்புலன்ஸ்ல இது திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாக்கா அங்க டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி ஒரு ஒரு சூழல் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். எங்க பெரியம்மா அவங்க சைட்ல ஐயோ எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே இப்படி இதாயிட்டாங்களேன்ற ஒரு இது. அது மாதிரி ஒரு இதுல நான் சொன்னேன் எங்க பெரியமாட்ட, இது கடவுளோட மிராக்கிள். நீங்க வந்து அவரு இதுல வந்து இப்படி வந்திருக்காருன்னு வரும்போது நீங்க ஏன் வந்து அது மத்தவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க? அதுக்காக ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய பையன் திருப்பியும் வந்து ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்றதுக்காக வந்திருக்கலாம். அதுக்காக ஆண்டவர் எழுப்பி இருக்கலாம். அது அப்படி இருக்கும்போது நீங்க அத சந்தோஷமா வந்து உள்ள எடுத்துட்டு நீங்க அவருக்காக திருப்பியும் ப்ரே பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு ஃபாதரை வர வச்சு வந்து பிளஸ் பண்ணி ஒரு நோயில் பூசுதல் கொடுத்து ஒரு நன்மை கொடுத்து நீங்க வந்து அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லயே இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க பெரியமாக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் பிரதர். பை காட்ஸ் கிரேஸ் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருக்காரு. வென்டிலேட்டர்ல இருந்தவருக்கு ஒண்ணுமே இல்லாத நல்லா இதுவா பேசுறாரு, பாத்ரூம் வரைக்கும் எந்திரிச்சு போறாரு வர்றாரு. அந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் பிரதர். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட போன் பண்ணி என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்னும் இது பண்ணிக்கல. எனக்கு ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு உயிரை கொடுத்து அவரை காப்பாத்தி அவர் இவ்வளவு நாள் வரைக்கும் அவங்களுடைய ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த நம்பிக்கை. பிளஸ் கண்டிப்பா அவர் வந்து ஆண்டவருக்காக வாழ்வாரு அப்படின்ற ஒரு இது இருக்கு பிரதா. அதனால நான் இந்த நேரத்துல அவருக்கு சாட்சியா நான் கடவுளுக்கு கொடான் கொடி நன்றி சொல்றேன். கடவுளுக்கு நன்றி. உற்சாகமா சந்தோஷமா அதை நம்ம கடவுளை கரங்களை திரும்பி மகிமைப்படுத்தும். ஏன்னா இறந்த லாசரை உயிர்த்தர செய்தார் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். பட் நம்ம கண்கூடா இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? மருத்துவர்கள் எல்லாமே எல்லாம் முடிஞ்சின்னு சொல்லி எல்லாம் பேக் பண்ணி அனுப்பின ஒரு உடல்ல கடவுள் திரும்ப அனுப்பியிருக்கிறாரு அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. இந்த நாட்களில் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன அற்புதம் என்ன அதிசயம் செய்தாரோ அதே கடவுள் இன்றும் அதே அற்புதங்கள் அதே அதிசயங்களை செய்கிறாருங்கிறத
இன்னைக்கு இந்த மாதிரி சாட்சிகள் மூலமாக இன்னைக்கு நம்ம காண முடியுது. அந்த எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன இடத்துல இருந்து திரும்ப ஒரு புதிய ஒரு எழுச்சியை கடவுள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறாங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. இந்த அற்புதத்தை இந்த நாளில் செய்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? Glory to God, glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord, praise the Lord sister. Praise Lord brother. எனக்கு ஒரு சாட்சி பிரதர். Praise the Lord sister. சாரி, நான் ரொம்ப லேட்டா சொல்றேன், கடவுள்கிட்ட அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பிரதர். கிட்டத்தட்ட எங்க சிஸ்டர் லாக்கா தான் ஒரு சாட்சி. 20 வருஷமா தூக்க மாத்திரைக்கு அடிக்ட் ஆயிட்டு டீச்சர் வேலையில இருந்தாங்க. அந்த வேலையே அந்த தூக்க மாத்திரையில விட்டுட்டாங்க. அவங்களால வேலை செய்ய முடியல. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 மாத்திரை சாப்பிடுவாங்க. அப்புறம் எங்கெல்லாமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க, இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்ட்டு. எந்த ட்ரீட்மெண்ட்டும் ஒர்க் ஆகல. போவாங்க, திருப்பியும் மாத்திரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்காக வார்த்தை அவருடைய சகோதரர், அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கலாத்தியர் அதிகாரம் அனுப்ப ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும் பிரதர். அவங்க பேரை சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை அனுப்புவார். அந்த வார்த்தை செயலாக்கம் பெற்று இப்போ கம்ப்ளீட்டா ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த அடிக்ஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில் வந்துட்டாங்க. 1 வாரம் ஹாஸ்பிட்டல்ல 1 வாரம் டாக்டர் சொன்னாங்க, 1 வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்க வெளியில வந்துடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனா 2 நாள் மட்டும் அட்மிட் பண்ணி இந்த மாத்திரை அடிக்ஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா வெளியில் வந்துட்டாங்க. இப்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. இப்போ வார்த்தை என்னும் உணவை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களை காயங்களாலும் தழும்புகளாலும் நான் குணமடைந்தேன் என்று சொல்லி கண்டினியூஸா அறிக்கையிட்டு இருக்கிறாங்க பிரதர். இப்போ அதாவது கொஞ்சமா ஸ்லோவா ரெடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஒரு மினிமல் டோஸ் மட்டும்தான் இப்ப கொடுத்துருக்குறாங்க. இப்ப ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் போகாம இருந்தாங்க, இப்ப கோயிலுக்கு போறாங்க. முக்காவாசி கடவுளுக்குள்ள வார்த்தைக்குள்ள வந்திருக்கிறாங்க பிரதர். ரொம்ப கடவுளுக்கு நன்றி, கொடான கொடி நன்றி சொல்றேன் இந்த நேரத்துல. கடவுளுக்கு நன்றி. அந்த தூக்க மாத்திரை எங்களை அடிஷன்ல இருந்த ஒரு தீய இது கடுமையாக இருந்த அந்த சூழ்நிலையில இருந்து இறை வார்த்தை அவங்களுக்காக அனுப்பும்போது அந்த வார்த்தை செயலாற்றி இருக்குது. அவருடைய அடிமைத்தனத்தை எந்த இதனால அவங்க கட்டப்பட்டிருந்தாங்களோ அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டு அவரோட வாழ்க்கையில ஒரு கடவுள் ஒரு பெரிய ஒரு விடியலை கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இந்த அற்புதத்தை சகோதரியின் வாழ்வில் செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord sister. ராம்குமார் பிரதர், உங்களுக்கு எதுவும் சாட்சியா? Praise the Lord brother. Praise the Lord brother. எனக்கு சாட்சி பிரதர். ஆக்சுவலா வந்து ஒரு பின்னாடி ஒரு ஸ்ப்ரிங் கேம்ப் மாதிரி ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தோம். அவர் ஃபர்ஸ்ட் டே ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஆனா ஈவினிங் என்ஜாய் பண்ணுவாரு. அன்னைக்கு பார்த்தா ஒரு கண்ணு வந்து ரைட் ஐ பயங்கர ரெட்டா வீங்கிருச்சு. உடனே அந்த கேம்ப்ல என்ன சொல்லிட்டாங்க, இல்ல குழந்தை அனுப்பாதீங்க, அவருக்கு ஐல வந்துருச்சுட்டு. உடனே ஃபர்ஸ்ட் ஒபீடியன்ட்டா அவங்க சொல்றது என்ன, அவங்க கோஆர்டினேட்டர் சொல்றது கேட்கணும்ட்டு நான் என்ன சொல்றேன், ஓகே நான் அடுத்த நாள் அனுப்ப வேண்டாம். பட் ஆனா ஒரு ப்ரேயர் மட்டும் பண்ண, இந்த கண்ணு பிரச்சனை வந்து அவளுக்கு ஒரு சாட்சியா இருக்கட்டும் அப்படின்ட்டு மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு விட்டுட்டோம். அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் அனுப்பல. அதுக்கு அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்த உடனே பார்த்தா அந்த கண்ணுல வந்து சின்னதா ஒரு கொஞ்சம் லைட்டா ஸ்கீல் வந்துருந்து. அதுக்கப்புறம் கண்ணு ஃபுல்லா ஒயிட் ஆயிடுச்சு, நார்மல் ஒயிட் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கு அடுத்த நாள் நாங்க ஸ்கூல் அனுப்பிச்சோம். அவங்க வந்து ஒண்ணுமே, அவங்க வந்து ஓகே சொல்லி இது பண்ணிட்டாங்க, அவங்கள கிளாஸ்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு வந்து சின்ன இது கூட இல்ல, இன்ஃபெக்ஷன் கூட இல்ல. காட் கிரேஸ் அவளுக்கு அப்புறம் கேம்ப் ஃபுல் அட்டெண்ட் பண்ணா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. கடவுள் என்ன சொல்ல, நாம் கேட்பதற்கு, நாம் எண்ணுவதற்கு, நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் சேர கடவுளா இருக்கிறார். சகோதரர் அந்த மகள் அந்த கண் ஃபுல்லா ரெட்டிஸா இருந்த அந்த சூழ்நிலையில அவரோட அந்த நம்பிக்கை மூலமாக என் கடவுள் என் பிள்ளைக்கு முழுமையான விடுதலை கொடுத்துருக்குறாங்கிற அந்த நம்பிக்கையின் மூலமாக அந்த ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு கடவுள் பதிலளிச்சிருக்காங்க. அன்றைக்கே அந்த கண்ணில் இருந்த ரெட்னஸ் எல்லாத்தையும் மாற்றி நார்மலான சிச்சுவேஷன் கடவுள் கொண்டு வந்திருக்காங்க.
இந்த அற்புதத்தை இந்த மகளுடைய வாழ்வில் செய்த கடவுளை இந்த நேரத்தில் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord. எனக்கும் அதே மாதிரி கண்ணு வந்து ரொம்ப ரெட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட போனா அவங்க ஆன்டிபயோட்டிக் கிரீம் எல்லாம் கொடுத்த பிறகு எனக்கு இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்புறம் நான் ஏதோ ஒன்று தப்பு நம்ம பண்றோம்ட்டு யோசிச்சேன். பார்த்தா நைட்டு த்ருஷ்யா வந்து தூங்க எழுந்துப்பா மிட் நைட்டு. அப்ப எழுந்துக்கும் போது அவளை தூங்க வைக்கிற டைம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் மொபைல்ல வந்து ஏதாவது பாத்துட்டு இருப்பேன், ஷார்ட்ஸ் ஏதாவது பாத்துட்டு இருப்பேன். நான் யோசிச்சேன் அந்த டைம் ப்ரேயர் பண்ணதானே கடவுள் கொடுத்துருக்கா, அதை நான் தப்பா யூஸ் பண்றேன், அதனாலதான் எனக்கு கண்ணுல அது சரியாகல போலன்ட்டு நான் என்ன நினைச்சேன்னா நேத்து நைட் வந்து பார்க்க கூடாது, மொபைல் எடுத்துட்டு போக கூடாது, திருஷ்யா தூங்கலாம், அந்த டைம்ல ஜபம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணிட்டே நடக்கலாம் தோல்ல போட்டுட்டு நினைச்சேன். அப்ப பார்த்தா எனக்கு வந்து நேற்று ஆபீஸ்ல ஃபுல்லா ஐப்பு பேசிட்டே இருக்காங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் சரி ஸ்கோர் பார்க்கலாம், இல்ல இது டெவிலோடைய இதுதான் இன்னைக்கு பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு மொபைல் தூக்கி தள்ளி எங்க பார்க்காத மாதிரி வச்சுட்டு நான் நைட்டு அவ கூட நேற்று நைட்டுக்கு ஒரு 1 hour கிட்ட தூங்கல ஜபம் பண்ணிட்டே இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடுச்சு, லேசா ரெட்டிஷா இருக்கு. பட் காட்ஸ் கிரேஸ் பயங்கரமான அற்புதம். Praise the Lord. Praise the Lord. சாத்தான் கொண்டு வரக்கூடிய அந்த தாட்டை கடவுள் அதை உணர்ந்து கொள்கிற ஒரு ஞானத்தினால் கடவுள் நிரப்பியிருக்காங்க. இது வந்து தீயவன் உனக்குள்ள போடுற விதி அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அதிலிருந்து விலகி ஓடி கடவுளுடைய அந்த நேரத்துல கடவுளை தியானிக்கிறதுக்கான ஒரு வாஞ்சியை கடவுள் கொடுத்திருக்காங்க. அதன் மூலமாக கண்ணில் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து கடவுள் நாட்களை விடுதலை கொடுத்திருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த கடவுளை கரங்களுக்கு நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. வேற யாராச்சும் சாட்சி கூற விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, சாட்சிகள் இல்லைன்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். Praise Lord, sister.